என்னுடைய பெயர் மதுஷான். நான் இந்த ஹேஷ்டேக் தலைமுறை இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய நிலைமை முற்றுமுழுதாக நான் சமூக வலைத்தளத்துக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் எந்த விதமான விடயங்களும் எனக்கு தெரியாது. சமூக வலைத்தளங்களில் தீமையாக இருக்கும் விடயங்கள், நன்மையாக இருக்கும் விடயங்கள், அதற்கு நான் எப்படி முன்னெடுத்து வைப்பது, அந்த விஷயங்களுக்கு நான் எப்படி பாதுகாப்பான முறையில் விடயங்களை செய்வது என்பது தெரியாது. நான் ஷாமினி. முதல்ல இந்த ஹேஷ்டேக் ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு சமுதாயம் என்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருந்தது. அதோட நான் அந்த சோஷியல் மீடியாலாம் ஒரு பொழுதுபோக்காகவே நான் அதை பயன்படுத்தி வந்தேன். அதில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறதும் சும்மா ரீல்ஸ் பார்க்குறதும் அதுகளாகவே மட்டும்தான் இருந்தது. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு செல்வாக்கு இந்த சோஷியல் மீடியா சமுதாயத்தில் செலுத்துகிறது, அது ஒரு மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு செலுத்துது அப்படிங்கிறது என்ன அறியப்படாமல் அது மேலும் ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே காணப்பட்டதாகவே இருந்தது. என்னோட பேர் துஷாந்தினி. நான் ஹேஷ்டேக் ஜெனரேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா அல்லது இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், நான் கடந்த ஒரு 5 வருட காலமாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், அதை ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவோ அல்லது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பதுளை நகரில் இருக்கக்கூடிய சாமினி சமயசிவம் இந்த ஹேஷ்டேக் தலைமுறையின் கோஆர்டினேட்டர். அவர் மூலமாக தான் நேரடியாக இந்த ஹேஷ்டேக் தலைமுறை இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு முதல் முறையாக நான் வருகை தந்திருந்தேன். கடந்த செயற்திட்டத்தினுடைய ப்ரொஜெக்ட் லீடாக இருந்த ரயான் அவர்கள் மூலமாகத்தான் அந்த செயற்திட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டேன். கடந்த வருடம் நடைபெற்ற மக்கள் அறிக்கையாளர் செயற்திட்டத்திற்கு எனது நண்பி, அதாவது அவங்க கோஆர்டினேட்டராக இருந்தாங்க ஷாமினி, அவங்க மூலமாக நான் ஹேஷ்டேக் ஜெனரேஷனில் ஜாயின் பண்ணேன். ஹேஷ்டேக் தலைமுறைக்கு வந்ததற்கு பின்பாக நான் அறிந்து கொண்ட விடயங்கள், சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சமூக வலைத்தளங்களை எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும், அது மட்டுமல்லாமல் சட்ட ரீதியான பிரச்சனைகள், இந்த சமூக வலைத்தளங்களில் நமக்கு ஏற்படும் சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பது எப்படி, அதற்கு முகம் கொடுப்பது எப்படி என்ற நிறைய விடயங்களே எங்களுக்கு ஹேஷ்டேக் தலைமுறை நேரடியாக எங்களுக்கு தந்திருந்தார்கள். ஹேஷ்டேக் ஜெனரேஷன் மூலமாக சிட்டிசன் ரிப்போர்ட்டர்ஸ் என்கின்ற ஒரு செயற்திட்டம் எங்களுக்கு நடத்தப்பட்டது. அதன் மூலமாகத்தான் ப்ராப்ளம் ட்ரீ மற்றும் ஆர்ம்ஃபுல் ஸ்பீச், அதுவும் இல்லாமல் இது போன்ற நிறைய அட்வொகசி மேப்பிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புதிய விஷயங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடிஞ்சது. சின்னதாக நாங்கள் கற்றுக்கிட்ட விடயங்களை அதில் மிக ஆழமான கருத்துக்கள் எவ்வளோ இருக்கிறது, அதை எப்படி கையாளுறது, அதை எப்படி உபயோகிக்கிறது, அந்த மாதிரியான அதிகமான விடயங்களை நாங்கள் இந்த அமைப்பு மூலம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். முதல் முறையாக நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ட்ராமாவும் செய்கிறோம். இந்த வேதி நாடகத்தினூடாக நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், ஊடக வலைத்தளங்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும், அது மட்டுமில்லாமல் ஊடக வலைத்தளங்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதை முன்வைத்தே இந்த வேதி நாடகத்தை நாங்கள் முழுமையாக செய்ய காத்துக்கொண்டிருக்கிறோம். இதற்கான முக்கிய நோக்கம், இப்போ நிறைய மக்கள், அதாவது நாங்கள் ஒரு பொது இடத்தை தேர்ந்தெடுத்து தான் இந்த ஸ்ட்ரீட் ட்ராமா செய்திருந்தோம். நிறைய மக்கள் பொது இடத்துல கூடுவாங்க. அவங்களுடைய வயதில்லை பாறுபட்டதாக இருக்கும், அவங்களுடைய எண்ணப்பரப்பு பாகுபட்டதாக இருக்கும். இதை ஒரு பொது இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் ட்ராமா, அதாவது வார்த்தை இல்லாமல் ஒரு பாடல்கள் மூலமாக, ஒரு நடிப்பு மூலமாக இதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கும் போது அது ஆழமாக அவங்களுக்கு பதியப்படும். எனக்கு இவ்வளோ காலம் தெரியா, இதுலலாம் இவ்வளோ இது இருக்குது, அதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியா. நீங்கள் சொல்லக்கொள்ள எனக்கே ஷக்காது, அடே இவ்வளோ விஷயம் இருக்கா இதுக்கு, அடே இவ்வளோ காலம் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கொண்டேன், நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, அதை எப்படி மக்கள் மத்தியில் வெளியே வச்சுன்னு நான் எண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. நாங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப உலாவி அந்த ஏஐ மற்றதெல்லாம் நாங்கள் அது தீமைகளை என்றைக்குமே பார்க்க மாட்டோம், நன்மைகளை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிட்டு போவோம். அதில் இருக்க நீங்கள் எடுத்திருக்க கான்செப்ட் நீங்கள் எல்லாமே செய்கிறது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு நல்ல விஷயமா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது உங்களின் கதையும் கூட. உங்கள் மாற்றம் உங்கள் கைகளில்.